கருப்பழகு கணவர்கள் மற்றும் சிகப்பழகு மனைவிகள், இதுதான் நான் பேச இருக்க தலைப்பு. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? ஃபாலோ பண்ணது ஒரு வாரத்தில் லவ் வந்ததுலாம் முதல் முறையா ஒரு உங்களுடைய மனைவி ஒரு பெண் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா உண்மையில நீங்க கருப்பழகு தான். எனக்கு இவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷார்ட் நோஸ், ரோசி லிப்ஸ், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னங்க என்னமே உன்னால உள்ள பூந்தது தன்னால. நீங்க என்ன தெரியுதுல நான் லவ் பண்றேன்னு போய் சொன்னீங்க. சைடு கேப்ல கெடா வெட்டணும்ல. ஒரு நாள் நானாக தான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன் இவங்களுக்கு. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள. நம்ம ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க, ஒரு வாரமாவா வெயிட் பண்ண வைக்குது, ஒரு வாரமா பிஸியா இருக்குன்னு சொல்றதா? அழகான பொண்ணு அப்படி இப்படின்லாம் நான் தேடி போனதே இல்லை. ஆனா உன் முகத்தை தாண்டி யோசிக்க முடியல. அவள் ப்ரப்போஸ் பண்ணிட்டா. எனக்கு ஷாக் தான் ஆனிச்சு. ஏன்னா இவ்வளோ ஃபேராக இருக்கிற பொண்ணு நம்மளை ப்ரப்போஸ் பண்ணிட்டாளேன்னு சொல்லி அவன் சொல்லுவா, சாப்பிட வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. நாங்க 2 பேர் ஒரே ஸ்கூலு. விழிகள் நீ பார்த்த நொடிகள். இதெல்லாம் எப்ப நடக்குதுமா? 9th. இவங்க திருநெல்வேலி. இவங்களோட ஸ்லாங்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பேச. என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் உங்களுக்கு பிடிச்சா வரணும்னு வேண்டிட்டேன். ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ப்ரப்போஸ் பண்றாங்க, ஓகே, எந்த வித செகண்ட் தாட்டும் இல்லாம டக்குன்னு இதான் சான்ஸ்னு டக்குன்னு அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? எனக்கு நான் இதுக்கும் ஆசைப்பட்டதில்லை, என்ன அது நடந்ததே. கலர் தான் காரணம். கலர் தான் காரணமா? நிறைய ட்ரை பண்ண ஒன்னும் செட் ஆகல. What an exciting, peculiar triangle love story which was ever told. அம்மா யார் என் பிள்ளைய லவ் பண்ணதா வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு இவ போட்டோ காமிச்சேன். நல்லா தான் இருக்காடா. அம்மா ஸ்ரீதேவி சீக்கிரமா, அம்மா சீக்கிரமா. என்ன ஆப்னு எனக்கு சுத்தமா அப்ப தெரியாது. ஆக்சுவலா அது டேட்டிங் ஆப்னு அப்ப உங்களுக்கு தெரியல. நீங்க சொல்றீங்க அப்படி குழந்தை முகத்துக்கு எதுக்குப்பா டேட்டிங் ஆப்? பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம், கால போக்குல ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். ஓகே, ஆனா லவ் பாருங்க எங்கெல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க பாருங்க. எங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் டெவலப் பண்ணிடுறது. சார் அதான் அந்த குழந்தை முகம் தான் சார் எல்லாத்துக்குமே. அப்படி என்னப்பா அந்த குழந்தை முகம்? குழந்தை முகம் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. இதெல்லாம் நடக்கும்போது எத்தனை வயசுமா? கொரோனா டைம், அப்போ 9th படிச்சு முடிக்கிறேன். 4 கிலோ வச்சி நைட்டு 12 மணிக்கு டீச்சர்ஸ் டவுட்லாம் கிளியர் பண்றாங்களாமா? புரியுது, இப்ப புரியுது. நடக்கும்போது அவங்க வயசு என்ன? அப்ப 16 தான். 16ஆ? ஆமா. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்ட போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதா. 16 வயசுல ஒரு மேரேஜ், 17 வயசுல ஒரு மேரேஜ், 18 வயசுல ஒரு மேரேஜ், 19 வயசுல ஒரு மேரேஜ், அவ்வளவுதான். அடுத்த மேரேஜ் எப்போ? ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும், பயங்கரமா. மார்னிங் டைம் இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். ஃபீல் வரும்போது அந்த வேஷ்டி ஷர்ட்டுக்கும் அந்த இதுக்கும் செமையா ரஜினிகாந்த் மாதிரியே இருப்பாரு. அதுதான் நான் இந்த இடத்துல சொல்றேன், அவன் நிஜமாவே அவரை மாதிரி தான் இருக்கான், தனுஷ் மாதிரி தான் இருக்கான். சரி, எனக்கு என்னன்னா அவங்க சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பார்த்துட்டே இருப்பேன். ஆசிரியர் மற்றும் கவிஞர் திரு ஸ்நேகன் அவர்கள் வந்திருக்காங்க. Hey, I've seen this one. This is a classic. நான் நெல்சன் வர்ற மாதிரி